தமிழ்த்துகள் வழங்கும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். அன்பிற்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, எனது அன்பு நண்பர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறது உலக பொதுமறை. இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பது நன்றி என்ற அழகிய உணர்வின் விதை போன்ற நல்லொழுக்கம் பற்றி பேச. இந்த உணர்வு மனித வாழ்வின் அடிப்படை தூண்களில் ஒன்று. நன்றி என்ற வார்த்தை உச்சரிக்கும் போதே நம் உள்ளத்தில் ஒரு இனிமையான உணர்வு பிறக்கும்தானே. திருவள்ளுவர் கூறியது போல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றி என்பது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் பெறும் ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் நன்றி கூறுவது நாகரிகத்தின் அடையாளம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சமுதாயம் என நம்மைச் சுற்றி உள்ள அனைவருக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களின் அன்பையும் பாசத்தையும் உதவிகளையும் நாம் மறக்காமல் இருப்பதுதான் நன்றி. ஒரு சிறிய உதாரணம் சொல்லலாமா? நாம் பள்ளிக்கு வரும்போது காப்பாளர் நம்மை வரவேற்கிறார். நாம் அவரிடம் ஒரு புன்னகையுடன் வணக்கம் என்று கூறினால் அவர் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார். இதுதான் நன்றி. நன்றி மட்டும் சொன்னால் போதாது, அதை நம் செயல்களால் காட்ட வேண்டும். ஒருவர் நமக்கு உதவியிருந்தால் அவருக்கு பதிலுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூறலாம். இப்படிப்பட்ட செயல்கள் நம் நன்றியின் உண்மையான அடையாளமாகும். நன்றி மனம் கொண்டவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அனைத்தையும் மதிப்பார்கள். மற்றவர்களிடம் நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்வார்கள். நன்றி மனம் கொண்ட சமுதாயம்தான் முன்னேற்றம் காணும். நன்றி என்பது ஒரு விதை. அதை நாம் நம் உள்ளத்தில் விதைத்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் பலர் இளைப்பாறலாம். நன்றி மனம் கொண்டவர்களின் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். நன்றி சொல்ல தயங்குபவர்கள் நல்லொழுக்கம் பின்பற்றுவது அரிது. நல்லொழுக்கம் உடையோர் நன்றி சொல்வதோடு நன்றியோடும் இருப்பார்கள். நன்றியை முதலில் சொல்லிலும் பின்பு செயலிலும் காட்டுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்கிறது வள்ளுவம். நன்றி மறவாமை நம் அடிப்படை பண்பாகட்டும். அதை வைத்து நம் சுற்றுப்புறம் சிறக்கட்டும். உலகம் தழைத்தோங்கட்டும். நாவடக்கமே நல்லொழுக்கத்தின் தொடக்கமாகும். யாகாவாராயினும் நா காக்க என்றார் வள்ளுவர். எனவே நண்பர்களே, நாம் அனைவரும் நாவடக்கம் கொண்டவர்களாக, நன்றி மனம் கொண்டவர்களாக வாழ்வோம்.
நல்லொழுக்கம் நம்மை உயர்த்தும், நம் நாட்டை உயர்த்தும். நம்மைச் சுற்றி உள்ள அனைவருக்கும் நன்றி கூறுவோம். நன்றி என்ற விதை நம் உள்ளத்தில் வளர்ந்து நம் வாழ்வையே மாற்றட்டும். நன்றி.